இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 16வது வசனம். இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனுமாகும். இந்த வேத வசனம் நம்மை குறித்து இயேசு கிறிஸ்து அன்றைக்கு பேசின வார்த்தை. அதாவது புறஜாதிகளாய் இருக்கிற நம்மை குறித்து ஆண்டவர் பேசின வார்த்தை. இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல், அதாவது யூத ஜனங்களை அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, புறஜாதிகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்துட்டார் நம்மள. அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். நம்மை குறித்து ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, நம்மளை பத்தி ஆண்டவர் ப்ராஃபட்டிக்கா சொல்றார், அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனுமாகும். அப்பொழுது யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, புறஜாதிகள் என்றும் இல்லை, எல்லாம் ஒரே மந்தையாக மாற்றப்படும். ஆண்டவர் நம்மை குறித்து எவ்வளவு ஒரு தெளிவான ஒரு தரிசனம் உடையவராக இந்த இடத்திலே பேசுகிறதை பார்க்கிறோம். தெளிவான ஒரு தரிசனம் நம்மை குறித்து ஆண்டவருக்கு உண்டு. இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டுங்கிறார். நம்மளை பத்தி தான் சொல்றாரு, வேறே ஆடுகள். இந்த ஆடுகள் ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும். நம்மை குறித்து ஆண்டவருக்கு எவ்வளவு ஒரு தெளிவான ஒரு வெளிப்பாடு, நம்மை குறித்து அவருக்கு எவ்வளவு ஒரு காரியம், நாம் எப்படி இருப்போம் என்பதை அன்றைக்கே அவர் தீர்மானித்திருக்கிறார். நாம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போம். ஆண்டவர் பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே தூரத்திலிருந்து அறிகிறவர், எல்லா விஷயத்தையும் அவர் ஆராய்ந்து அறிகிறவர். இப்போ யூத ஜனங்களை குறித்து அவர் சொல்ற ஒரு வார்த்தையை நான் படிக்கிற பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை வாசிக்கிற மாதிரி அவங்கள பத்தி என்ன சொல்றாரு பாருங்க. நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. யாரு? யூதர்கள். நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுயநாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். யூத ஜனங்களை குறித்து சொல்றாரு, நீங்க என்னை ஏற்றுக்கொள்ளல, அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வீங்க. நம்மளை பத்தி சொல்றாரு, நாம் அவருக்கு செவி கொடுப்போம் என்று நம்மளை பத்தி சொல்றாரு. என்ன ஒரு கான்ட்ரடிக்ஷன் பாருங்க. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதான் சொல்றார், நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் வேறொருவன் தன் சுயநாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். அப்போ யூத ஜனங்கள் கிறிஸ்துவை விட்டு அந்தி கிறிஸ்துவுக்கு நேராய் போவார்கள்ங்கிறார். ஆனால் புறஜாதிகள் அந்தகாரத்தின் ஆவிகளை விட்டு மெய்யான தெய்வமாகிய கர்த்தரிடத்தில் வருவோம் என்று நம்மை குறித்து சொல்றார். என்ன ஒரு தேவ திட்டம், ஆண்டவருடைய நோக்கம், புறஜாதிகளை குறித்து ஆண்டவருக்கு இருக்கிற ஒரு தரிசனம். அப்ப நம்மை குறித்து ஆண்டவர் எவ்வளவு தூரம் கர்த்தர் மேன்மையாய் வைக்கிறார். உண்மையாய் சொல்ல போனால் புறஜாதிகளாய் பிறந்திருக்கிறதே ஒரு பெரிய பாக்கியம் தான் நான் நினைப்பேன். பைபிள் படியே பாத்தீங்கன்னா புறஜாதிகளாய் பிறந்திருக்கிறவர்கள் உண்மையிலேயே ஒரு பெரிய பாக்கியவான்கள். நம்ம நினைக்கிறோம் நம்ம ரொம்ப சபிக்கப்பட்டவர்கள் இல்லை. உண்மையிலேயே நம்முடைய முன்னோர்களின் கிரியைகள் மற்ற காரியங்களிலே சாபத்தின் பிள்ளைகளாய் இருந்தாலும் நம்முடைய மைண்ட் செட்டின் அடிப்படையில கர்த்தர் நமக்கு ஸ்பெஷல் மைண்ட் செட் கொடுத்திருக்கிறார். புறஜாதிகளுக்கு நல்ல மைண்ட் செட் கொடுத்திருக்கார். பைபிள்ல நீங்க பாருங்க, நான் உங்களுக்கு சும்மா அப்படியே சொல்லிட்டே போறேன். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22-27 வரைக்கும் நீங்க அங்க படிச்சீங்கன்னா, அங்கே கானானிய ஸ்திரீ இல்லையா, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல, மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையில் இருந்து விடும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொல்லி அவள் எவ்வளவு தூரம் விசுவாசத்தில் உறுதியாய் நின்று காரியத்தை சாதிக்கிறத பார்க்கிறோம். அப்போ ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுதுன்னு அந்த பெண்ணுடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவினால் பாராட்டப்பட்டது. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5-13 வரைக்கும் படிச்சு பாருங்க. அங்க பாத்தீங்கன்னா, நூற்றுக்கு அதிபதி, உன் விசுவாசம் பெரியதுன்னார். இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லைன்னார் ஆண்டவர்.
அவருடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் என்பவர்களோடு கூட பந்தியிருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரர், அதாவது இஸ்ரவேல ஜனங்கள் புறமான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கிறாரு. அவனுடைய விசுவாசம் பாராட்டப்பட்டது. யோசிச்சு பாருங்க, அந்த 100க்கு அதிபனுடைய விசுவாசம் இஸ்ரவேலருக்குள்ளேயும் அப்படி கிடையாதுன்ட்டார். அப்படிப்பட்ட விசுவாசம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 12 முதல் 19 வரைக்கும் படிச்சு பாருங்க. அங்க பார்த்தால் அங்கே 10 குஷ்டரோகிகளை இயேசு கிறிஸ்து சுகமாக்குகிறார். அப்பொழுது ஒருவன் திரும்பி வந்து அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழிய, இவன் யூதன் அல்ல, இவன் அந்நியன், தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனை அன்றி வேறு ஒருவனும் திரும்பி வர காணோமேனாரு. மற்ற 9 பேரும் யூதர்கள் வரல. இந்த அந்நியன் புறஜாதியன் வந்து தேவனை மகிமைப்படுத்துகிறான். புறஜாதிகள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். புறஜாதிகள் கர்த்தரை விசுவாசித்து, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியதென்று பாராட்டப்பட்டார்கள். இந்த விசுவாசம் இஸ்ரவேலருக்குள்ளும் இல்லை என்று சொல்லி ஒரு புறஜாதியான் 100க்கு அதிபதி பாராட்டப்படுகிறான். இன்றைக்கும் தேவ சமூகத்திலே புறஜாதிகளாய் இருக்கிற நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அவரை விசுவாசிக்கவும் அவரை மகிமைப்படுத்தவும் அவருக்காய் வாழுகிற வாழ்க்கை வாழவும் கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இது கர்த்தர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிருபை. ஆகையால் உண்மையிலேயே சொல்லுகிறேன், புறஜாதிகளாய் பிறந்தாலும் நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், அவரை விசுவாசிக்கும்படி நம்முடைய இருதயம் திறக்கப்பட்டவர்கள். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! ஆகியனாலே கர்த்தர் நம்மை குறித்து இந்த நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய தேவ திட்டத்தை வைத்திருக்கிறார். இப்ப இந்த தேவ திட்டத்தை இந்த வசனத்தில் சொல்லும் பொழுது இதுல இன்னொரு காரியத்தை நான் சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டுங்கிறார். அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அப்போ புறஜாதிகளின் முதற் பலனாக ஆண்டவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். புறஜாதிகளுக்குள் முதற் பலன் நம்மளாம். இப்போ இன்னும் புறஜாதி ஜனங்களின் காலத்துலதான் இருக்குது. யூதர்களுக்கான வாசல் அடைக்கப்பட்டு புறஜாதிகளுக்கான வாசல் திறக்கப்பட்ட நிலைமையில தான் இன்னைக்கு உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. புறஜாதிகளின் எண்ணிக்கை நிறைவேறும் அளவும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கிறார். அதான் நம்ம இப்ப நான் வாசபடி யோவான் 5:43 சொல்லப்பட்டபடி, ஒருவன் தன் சுயநாமத்தினாலே வருவான், அவனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். அது எப்போ? அந்தி கிறிஸ்துவின் காலத்துல நீங்கள் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். அதன் பிறகு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். அது வரைக்கும் புறஜாதிகளுக்குரிய காலம். அதாவது இனி வரும் நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும், சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் முழுக்க முழுக்க புறஜாதிகளுக்குரிய காலம்தான். சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் யூதர்களுக்கான காலம் கிடையாது. இது புறஜாதிகளுக்குரிய காலம். அப்போ வேற ஆடுகளையும் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, அந்த வேற ஆடுகளை கொண்டு வர்றது யாரு? நம்ம தான் போய் கொண்டு வரணும். கர்த்தருக்காக நம்ம தான் அந்த ஆடுகளை கொண்டு வரணும். அப்போ வேற ஆடுகளை அவர் கொண்டு வருகிறார். யாரை கொண்டு வருகிறார்? நம்மை முதற் பலனாய் தெரிந்து கொண்ட ஆண்டவர் நம்மை கொண்டுதான் புறஜாதி ஜனங்களை கர்த்தர் கூட்டி சேர்க்க வேண்டும். அப்ப இந்த நாட்களிலே நமக்கு இவ்வளவு கிருபை கொடுத்து, நம்மை அழைத்து, நம்மை தெரிந்து கொண்டு, நம்மை அபிஷேகித்து, நமக்கு விசுவாசத்தை கொடுத்து, அவரை தேடுகிற உணர்வை கொடுத்து, இதெல்லாம் கொடுத்திருக்கிறாரே ஆண்டவர். இந்த நாட்களிலே நம்முடைய நோக்கம் என்ன அப்படின்னா, புறஜாதி ஜனங்களை கிறிஸ்துவனிடத்திலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். வேற ஆடுகளையும் நான் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னதான அந்த வேலையில் நம்மை உட்படுத்தி கொள்ள வேண்டும். அதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். இந்த நாட்களிலே நம்முடைய ஜெபம், நம்முடைய நோக்கம் புறஜாதி ஜனங்களை கிறிஸ்துவனிடத்திலே சேர்க்க வேண்டும். புறஜாதி ஜனங்களுக்கு கிறிஸ்துவை அறிவித்து ரட்சிப்புக்குள் கொண்டு வர வேண்டும். ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்ம சந்திக்கிற நபர்களுக்கு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும். நீங்கள் எவ்வளவாய் ஜெபிக்கிறீர்கள் அந்த அளவுக்கு உங்கள் கரத்தில் ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் மூலமாய் கர்த்தர் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். இந்த நாட்கள் நம்ம சும்மா இருக்கிறதோ, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சொந்த வேலைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒரு காலம் அல்ல. நாம் புறஜாதி ஜனங்களாய் இருக்கிற நம்மை கர்த்தர் முன்குறித்து தெரிந்து நம்மை ரட்சித்திருக்கிறார் என்றால், இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டியவர்களுக்கு ரட்சிப்பின் வழியை காட்டுகிற பொறுப்பு நம் ஒவ்வொருவர் மேலும் இருக்கிறது. நம் ஒவ்வொருவரும் அதை செய்யணும். அதுதான் இன்றைக்கு கர்த்தருடைய மிகப்பெரிய நோக்கம். இதுதான் கர்த்தருடைய மிகப்பெரிய ஒரு தேவ திட்டம். இந்த நாட்களிலே புறஜாதி ஜனங்களின் ரட்சிப்புக்காக நாம் பிரயாசப்பட வேண்டும்.
அறுவடை மிகுதி, வேலையாட்களும் கொஞ்சம், அறுப்புக்கு எஜமான் தம்முடைய அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அதனால இந்த நாட்களில் நாம வேண்டிக் கொள்ளணும். இன்னும் அநேகர் எழும்பணும். நாமும் எழும்பி ஆண்டவருக்காக ஜெபிக்கணும். நாமும் எழும்பி ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக சுவிசேஷத்தை நமக்கு நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லணும். நாமும் எழும்பி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாய் நாம் காணப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் வருகை தாமதித்துக் கொண்டிருப்பதற்கான ஒரே காரணம், ஒரே காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, புறஜாதிகளின் நிறைவு உண்டாக வேண்டும். அந்த நிறைவு வந்துருச்சுன்னா இயேசு கிறிஸ்துவின் வருகை உடனே சம்பவிக்கும். அந்த நிறைவுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது புறஜாதிகளுக்காக. அவருடைய வருகை தாமதித்துக் கொண்டிருப்பது புறஜாதிகளின் ரட்சிப்புக்காக. அப்போ அவர் நமக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். புரியுதவங்களுக்கு? நாம இன்னும் சிலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் வர விரும்பியும் வர முடியாமல், அந்த எண்ணிக்கை நிறைவேறுகிற வரைக்கும் அவர் வர முடியாமல் நின்று கொண்டிருக்கிறார். அந்த எண்ணிக்கை நிறைவேறும் பொழுது இயேசு கிறிஸ்து வந்து விடுவார். அந்த எண்ணிக்கை நிறைவேறும் பொழுது இயேசு கிறிஸ்து உடனே வெளிப்படுவார். சபை எடுத்துக் கொள்ளப்படும். மகிமைக்குள்ளாம் பிரவேசிப்போம். அந்த நாள் வெகு சமீபம். அதற்காக இந்த நாட்களிலே நாம பிரயாசப்படணும். ஆண்டவர் சொல்ற அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், புறஜாதிகளை நான் கொண்டு வரணுங்கிறார். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நம்முடைய பொறுப்பை உணர்வோம். நம்ம ஜெபிப்போம். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிப்போம். அதிகாலையில தூத்திக்கிறோம், நல்லது. அதன் பிறகு நம்ம ஜெபிக்கணும். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், ஜெபிக்கணும். கூடுமான வரைக்கும் மற்றவர்களுக்கு சொல்லணும். எப்படி ஆகிலும் தேவ ராஜ்யம் இந்த உலகத்துல வல்லமையாய் வெளிப்படுவதற்கு நம்முடைய பிரயாசம் கண்டிப்பா இருக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்துவின் வருகையை தீர்மானிக்க போகிறது. நாம் செய்கிற இந்த கடைசி காலத்தின் முடியும் இயேசு கிறிஸ்துவின் வருகையை தீர்மானிக்க போகிறது. ஆகையால் தெய்வ பிள்ளைகள் இதை நம்ம உணரணும். நம்மை குறித்து கர்த்தருக்கு எவ்வளவு பெரிய ஒரு தரிசனம் இருக்கிறது. அந்த தரிசனத்துக்குரிய நாம் எவ்வளவு தூரம் சின்சியர் ஆண்டவருக்காய் நிற்க வேண்டும், அதை உணர்வோம். நிச்சயமாகவே நம்மை கொண்டு கர்த்தர் செய்ய நினைக்கிறதை கர்த்தர் நேர்த்தியாக நிறைவேற்றுவார். அதற்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் எடுத்து தம்முடைய சித்தத்தின்படி தம்முடைய நாமத்தின் மகிமைக்காக ஆண்டவர் பயன்படுத்துவார். ஜெபிக்கலாம். சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை சோத்தரிக்கிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனமாகும் என்று சொல்லியிருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே, இந்த வேறே ஆடுகள் என்று சொல்லப்படுகிற புறஜாதி ஆத்துமாக்கள் ஆண்டவர் இன்னும் கொண்டு வரப்பட வேண்டும், இன்னும் கொண்டு வரப்பட வேண்டும். இன்னும் அநேக ரட்சிக்கப்பட வேண்டி இருக்கிறதே தகப்பனே. கர்த்தர் அப்படியாக நீங்க இன்னும் அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் ரட்சித்து மண்டையில கர்த்தர் இழுத்துக் கொள்வதற்காக உமக்கு சோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி அப்பா. நாங்களுடைய சோத்தரிக்கிறோம், 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 சோத்தரிக்கிறோம். தொடர்ந்தபடி கிருபையுள்ள கரவைகள் மேலிருந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவதற்காக உமக்கு சோத்திரம் அப்பா. காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரை, வழி நடத்துங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், சோத்தரிக்கிறோம், 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 சோத்தரிக்கிறோம். துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.